தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 40 இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று தமிழக முதல்வரிடம் சமர்ப்பிப்போம் என முன்னாள் அமைச்சர் பொன்முடி விழுப்புரத்தில் பேட்டி. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் இன்று மாலை நடைபெறவுள்ள விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கான பரப்புரை கூட்டத்திற்கான மேடையை முன்னாள் அமைச்சர் பொன்முடி, எம்எல்ஏ புகழேந்தி உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் பொன்முடி செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 40 இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று தமிழக முதல்வரிடம் சமர்ப்பிப்போம் என தெரிவித்தார். உடன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ், மாநில ஆதிதிராவிடர் நல இணைக்குழு செயலாளர் புஷ்பராஜ், நகர செயலாளர் சக்கரை, கோலியனூர் ஒன்றிய செயலாளர் தெய்வசிகாமணி, கோலியனூர் ஒன்றிய பெருந்தலைவர் சச்சிதானந்தம், மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் கோல்டு வெங்கடேஷ் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார். பொறுத்தவரையில் கழக தலைவர் அவர்கள் இங்கே பிஜேபி ஆட்சியினுடைய 10 ஆண்டு கால தவறுகளையும், நம்முடைய தமிழகத்தில் ஆட்சி செய்த அதிமுக ஆட்சியினுடைய குறைபாடுகளையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொல்வதோடு, இந்த கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகளில் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் பல்வேறு துறைகளிலேயும் செய்திருக்கிற சாதனைகளை எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொல்லி, அவைகளை இங்கே இருக்கிற இந்த BLA to BLC இளைஞரணி, மாணவரணி மற்றுமுள்ள பல்வேறு அணிகளைச் சார்ந்த கிளைக்கழக செயலாளர்கள் முதல் கொண்டு தெரிந்து கொண்டு, அதை உடனடியாக அவரவருடைய ஊர்களிலே சென்று அதை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை இங்கே தமிழகம் முழுவதும் தமிழக முதல்வர் அவர்கள் ஆணையிட்டு இன்று விழுப்புரம் தொகுதியிலே இது நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு உரையாற்றுவதற்காக நம்முடைய கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர் அன்பிற்குரிய RS பாரதி அவர்கள் இங்கே கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். அவரும் சிறப்பாக உரையாற்றி இவர்கள் என்ன செய்ய வேண்டும். ஆகவே இந்த நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் 16, 17, 18 விழுப்புரத்திலே இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய இந்த சிறப்பு கூட்டம் இன்று இங்கே சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. நிச்சயமாக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே தமிழக முதல்வர் அவர்கள் சொல்வதைப் போல புதுவையையும் சேர்த்து 40க்கு 40 நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கின்றன. நிச்சயமாக முதல்வருடைய கழக தலைவருடைய எண்ணம் நிறைவேற்றுவோம் என்பதை உறுதியோடு சொல்லிக்கொள்ள கடமை.